ஓம் சாந்தி. இன்றைய முரளி 30 ஜனவரி 2025. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, இந்த பழைய உலகில் எந்த சாரமும் இல்லை. அதனால் நீங்கள் இதன் மீது உள்ளத்தை வைக்கக்கூடாது. தந்தையின் நினைவு முறிந்தால் தண்டனை பெற நேரிடும். கேள்வி: தந்தையின் முக்கிய டைரக்ஷன் என்ன? அது ஏன் மீறப்படுகிறது? பதில்: யாரையும் வேலை வாங்காதீர்கள் என்பது தந்தையின் டைரக்ஷன். ஏனென்றால் நீங்கள் தாமே வேலைக்காரர்களாக இருக்கிறீர்கள். எனினும் தேக அபிமானத்தின் காரணத்தால் தந்தையின் டைரக்ஷனை மீறுகிறீர்கள். நீங்கள் இங்கே சுகத்தை பெற்றால் அங்கே சுகம் குறையும் என்று தந்தை சொல்கிறார். நாங்கள் சுதந்திரமாக இருப்போம் என்று சில குழந்தைகள் சொல்கிறார்கள். எனினும் நீங்கள் எல்லோரும் தந்தையை சார்ந்து இருக்கிறீர்கள். பாடல்: உள்ளத்தின் ஆதாரம் முறியக்கூடாது. ஓம் சாந்தி. தனது சாலிகிராமங்களுக்கு சிவ பகவான் வாக்கு. சிவனையும் சாலிகிராமங்களையும் எல்லா மனிதர்களும் அறிவார்கள். இருவரும் நிராகாரராக இருக்கிறார்கள். இப்போது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாக்கு என்று சொல்ல முடியாது. பகவானாக ஒருவரே இருக்கிறார். அப்போது சிவ பகவான் வாக்கு யாருக்காக இருக்கிறது? ஆன்மீக குழந்தைகளுக்காக இருக்கிறது. குழந்தைகளின் கனெக்ஷன் இப்போது தந்தையோடு மட்டுமே இருப்பதை தந்தை புரிய வைக்கிறார். ஏனென்றால் பதித்த பாவனர் ஞானக்கடல், அனைவருக்கும் ஆஸ்தி கொடுப்பவர் சிவபாபா. அவரையே நினைக்கவும் வேண்டும். பிரம்மா அவரது பாக்கியசாலி ரதமாக இருக்கிறார். ரதத்தின் மூலமாகவே தந்தை ஆஸ்தி கொடுக்கிறார். பிரம்மா ஆஸ்தி கொடுப்பவர் இல்லை, அவர் பெறுபவர். அதனால் குழந்தைகள் தம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். உதாரணமாக, ரதத்திற்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் முரளி கிடைக்கவில்லை என்றால் குழந்தைகளின் முழு கவனமும் சிவபாபாவிடம் போகிறது. அவர் ஒருபோதும் நோயாளியாக முடியாது. குழந்தைகளுக்கு அவ்வளவு ஞானம் கிடைத்திருக்கிறது. அதனால் அவர்களும் புரிய வைக்க முடியும். கண்காட்சிகளில் குழந்தைகள் எவ்வளவு புரிய வைக்கிறார்கள்? ஞானம் குழந்தைகளிடம் இருக்கிறது. ஒவ்வொருவரின் புத்தியிலும் சித்திரத்தின் ஞானம் நிறைந்து இருக்கிறது. குழந்தைகளுக்கு எந்த தடுமாற்றமும் ஏற்பட முடியாது. தபால் வருவது நின்று போனால், போராட்டம் நடைபெற்றால் அப்போது என்ன செய்வீர்கள்? ஞானமோ குழந்தைகளிடம் இருக்கிறது. சத்தியுகம் இருந்தது, இப்போது கலியுகம் பழைய உலகமாக இருக்கிறது என்பதை புரிய வைக்க வேண்டும். பழைய உலகில் எந்த சாரமும் இல்லை. இதன் மீது உள்ளத்தை வைக்கக்கூடாது என்ற பாடலிலும் சொல்கிறார்கள். இல்லை என்றால் தண்டனை கிடைக்கும். தந்தையின் நினைவால் தண்டனை குறைந்து கொண்டே போகும். தந்தையின் நினைவு முறிந்து தண்டனை பெருநிலை ஏற்படக்கூடாது. பிறகு பழைய உலகத்திற்கு சென்று விடுவீர்கள். அப்படி பலர் சென்று விட்டார்கள். அவர்களுக்கு தந்தையின் நினைவே இல்லை. பழைய உலகில் உள்ளம் சென்று விட்டது. உலகம் மிக மோசமாக இருக்கிறது. யாரிடமாவது உள்ளத்தை வைத்தால் தண்டனை அதிகம் கிடைக்கும். குழந்தைகள் ஞானத்தை சொல்ல வேண்டும். பக்தி மார்க்க பாடல்களையும் கேட்கக்கூடாது. இப்போது நீங்கள் சங்கமத்தில் இருக்கிறீர்கள். ஞானக்கடல் தந்தையிடமிருந்து உங்களுக்கு சங்கம யுகத்தில்தான் ஞானம் கிடைக்கிறது. ஞானக்கடலாக ஒருவரே இருக்கிறார் என்பது உலகில் யாருக்கும் தெரியாது. அவர் எப்போது ஞானத்தை கொடுப்பாரோ அப்போது மனிதர்களுக்கு சத்கதி கிடைக்கிறது. சத்கதி கொடுக்கும் வள்ளலாக ஒருவரே இருக்கிறார். அவர் வழியில் நடக்க வேண்டும். மாயா யாரையும் விடுவதே இல்லை. தேக அபிமானம் வந்த பிறகு ஏதாவது தவறு ஏற்படுகிறது. சிலர் செமி காம வசமாகிறார்கள். சிலர் கோபப்படுகிறார்கள். அன்பு காட்ட வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று மனதில் அதிக புயல் வருகிறது. யாருடைய சரீரத்தின் மீதும் உள்ளத்தை வைக்கக்கூடாது. தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். தேக உணர்வு இருக்கக்கூடாது என்று தந்தை சொல்கிறார். இல்லை என்றால் தந்தையின் கட்டளையை மீறியவர்கள் ஆவீர்கள். தேக அகங்காரத்தால் அதிக நஷ்டம் ஏற்படுகிறது. எனவே தேகம் உட்பட எல்லாவற்றையும் மறக்க வேண்டும். தந்தை மற்றும் வீட்டை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாக்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார். சரீரத்தால் வேலை செய்த போதும் என்னை நினைவு செய்தால் விக்கிரமங்கள் விநாசமாகும். பாதை மிக எளிதாக இருக்கிறது. நீங்கள் தவறுகளை செய்து கொண்டே இருப்பதையும் புரிந்து கொள்கிறார். அதற்காக தவறுகளில் சிக்கிக்கொண்டே போக வேண்டும் என்பது கூடாது. ஒரு முறை தவறு செய்துவிட்டால் பிறகு அந்த தவறை செய்யக்கூடாது. தனது காதை பிடிக்க வேண்டும். பிறகு அந்த தவறு நடக்காது. முயற்சி செய்ய வேண்டும். ஒருவேளை அடிக்கடி தவறு நடந்து கொண்டே இருந்தால் தமக்கு அதிக நஷ்டம் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தவறு செய்து செய்து நீங்கள் துர்க்கதி பெற்றீர்கள். எவ்வளவு பெரிய ஏணியில் இறங்கி என்னவாகி இருக்கிறீர்கள். முன்னர் இந்த ஞானம் இருக்கவில்லை. இப்போது நம்பர்வார். முயற்சிக்கு தக்கபடி ஞானத்தில் எல்லோரும் விற்பன்னமாகிவிட்டீர்கள். முடிந்த அளவு அகநோக்கில் இருக்க வேண்டும். வாயால் எதையும் சொல்லக்கூடாது. யார்
ஞானத்தில் விற்பன்னராக இருப்பாரோ அவர் ஒருபோதும் பழைய உலகில் உள்ளத்தை வைக்க மாட்டார். நாம் ராவணர் ராஜ்யத்தை விநாசம் செய்ய விரும்புகிறோம் என்பது அவர்களின் புத்தியில் இருக்கும். இந்த சரீரமும் பழைய ராவண சம்பிரதாயத்தை சேர்ந்தது. அதனால் நாம் ராவண சம்பிரதாயத்தை ஏன் நினைவு செய்ய வேண்டும்? ஒரு ராமரை நினைவு செய்ய வேண்டும். உண்மையான பிதா விரதை ஆகி இருக்கிறோம் தானே. என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தால் உங்கள் விக்கிரமங்கள் விநாசமாகும் என்று தந்தை சொல்கிறார். பிதா விரதையாக, அதாவது பகவான் விரதையாக மாற வேண்டும். பகவான் வந்து எங்களுக்கு சுகம் சாந்தியின் ஆஸ்தி கொடுங்கள் என்று சொல்லி பக்தர்கள் பகவானையே நினைவு செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் பலியாகிறார்கள், பலி கொடுக்கிறார்கள். இங்கே பலி கொடுக்கும் விஷயமே இல்லை. நாமோ உயிரோடு இறந்து போகிறோம், அதாவது பலியாகிறோம். இதுதான் உயிரோடு தந்தையினுடையவராக மாறுவது. ஏனென்றால் அவரிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும், அவரது வழியில் நடக்க வேண்டும், உயிரோடு பலியாக வேண்டும். அர்ப்பணமாவது உண்மையில் இந்த நேர விஷயம். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு உயிர் தியாகம் செய்கிறார்கள். இங்கே உயிர் தியாகத்தின் விஷயமே இல்லை. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தையோடு யோகம் வையுங்கள், தேக அபிமானத்திற்கு வராதீர்கள். அமர்ந்தாலும் எழுந்தாலும் தந்தையை நினைவு செய்யும் முயற்சி செய்யுங்கள். யாரும் 100% தேர்ச்சி பெறவில்லை. கீழ்மேலாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. தவறுகள் நடக்கின்றன. அவற்றின் மீது எச்சரிக்கை கிடைக்கவில்லை என்றால் எப்படி தவறுகளை விடுவீர்கள்? மாயா யாரையும் விடுவதே இல்லை. பாபா நாங்கள் மாயாவிடம் தோற்று விடுகிறோம் என்று சொல்கிறார்கள். முயற்சியும் செய்கிறோம், பிறகு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. நான் எப்படி இவ்வளவு பெரிய தவறை செய்கிறேன் என்பது தெரியவில்லை. இதனால் பிராமண குலத்தில் நமது பெயர் கெடும் என்பது புரியவும் செய்கிறது. இருந்தும் மாயா அப்படி யுத்தம் செய்கிறது. அதனால் புரிவதே இல்லை. தேக அபிமானத்திற்கு வரும்பொழுது அறிவில்லாததைப் போல ஆகிவிடுகிறது. அறிவில்லாத செயல் நடந்தால் ஆஸ்தியும் குறைகிறது. இப்படி பலர் தவறு செய்கிறார்கள். மாயா அப்படி ஜோராக கன்னத்தில் அரைந்து விடுகிறது. அதனால் தோற்று விடுகிறார்கள். பிறகு கோபப்பட்டு ஒருவரை அறையவோ அல்லது செருப்பால் அடிக்கவோ செய்கிறார்கள். பிறகு வருத்தப்படுகிறார்கள். இப்போது அதிக முயற்சி செய்ய வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். தனக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தினீர்கள், பிறருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தினீர்கள். அதனால் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டது. ராகுவின் கிரகணம் அமர்ந்து விட்டது. தானம் கொடுத்தால் கிரகணம் விலகும் என்று இப்போது தந்தை சொல்கிறார். ராகுவின் கிரகணம் பிடித்தால் அது விலக நேரம் பிடிக்கிறது. ஏணியில் ஏறிய பிறகு இறங்குவது கடினமாக இருக்கிறது. மனிதர்களுக்கு சாராயத்தின் பழக்கம் ஏற்பட்டால் அதை விடுவது எவ்வளவு சிரமமாக இருக்கிறது. முகத்தை கருப்பாக்குவது எல்லாவற்றையும் விட பெரிய தவறாக இருக்கிறது. அடிக்கடி சரீரம் நினைவுக்கு வருகிறது. பிறகு குழந்தைகள் போன்றோர் இருந்தால் அவர்களின் நினைவும் வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் மற்றவர்களுக்கு என்ன ஞானத்தை கொடுக்க முடியும்? அவர்கள் சொல்வதை யாரும் கேட்கவும் மாட்டார்கள். நாமோ இப்போது எல்லோரையும் மறப்பதற்கு முயற்சி செய்து ஒருவரை நினைவு செய்கிறோம். இதில் அதிக விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. மாயா மிக மோசமாக இருக்கிறது. நாள் முழுவதும் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இப்போது நாடகம் முடிகிறது, நாம் போக வேண்டும். இந்த சரீரமும் முடிய வேண்டும். எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அதே அளவு தேக அபிமானம் முறிந்து கொண்டே போகும். வேற யாருடைய நினைவும் வராது. எவ்வளவு பெரிய லட்சியம்! ஒரு தந்தையை தவிர வேற யாரிடமும் உள்ளத்தை வைக்கக்கூடாது. இல்லையென்றால் நிச்சயம் அவர் முன்னால் வருவார். நிச்சயம் பழி வாங்குவார். மிக உயர்ந்த லட்சியம் சொல்வது மிகவும் எளிது. லட்சியத்தில் ஏதோ ஒரு மணி வெளிப்படுகிறது. ஒருவர் ஸ்காலர்ஷிப்பும் பெறுகிறார். யார் நல்ல முயற்சி செய்வாரோ அவர் நிச்சயம் ஸ்காலர்ஷிப் பெறுவார். தான் எப்படி சேவை செய்கிறேன் என்பதை சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். உலகிய சேவையை விட்டுவிட்டு இதில் ஈடுபட வேண்டும் என்று அதிக குழந்தைகள் விரும்புகிறார்கள். எனினும் பாபா சூழ்நிலையையும் பார்க்கிறார். தனியாக இருக்கிறாரா? எந்த உறவும் இல்லை என்றால் பரவாயில்லை, இருந்தும் வேலை செய்யுங்கள், இந்த சேவையும் செய்யுங்கள் என்று சொல்கிறார். வேலை செய்யும் இடங்களிலும் பலரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. குழந்தைகள் உங்களுக்கு அதிக ஞானம் கிடைத்து இருக்கிறது. குழந்தைகள் மூலமாக தந்தையும் அதிக சேவைகளை செய்ய வைத்து கொண்டே இருக்கிறார். ஒருவருக்குள் பிரவேசம் செய்து சேவை செய்கிறார். சேவை செய்தே ஆக வேண்டும். யாருடைய தலையில் பிரச்சனை இருக்குமோ அவர் எப்படி உறங்க முடியும்? சிவபாபா எப்போதும் விழித்திருக்கும் ஜோதியாக இருக்கிறார். நான் இரவு பகலாக சேவை செய்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். சரீரமே களைத்து போகிறது. பிறகு ஆத்மாவும் என்ன செய்ய முடியும்? சரீரம் வேலை செய்வது இல்லை. தந்தை களைப்பற்றவராக இருக்கிறார். அவர் விழித்திருக்கும் ஜோதியாக இருக்கிறார். அவர் முழு உலகையும் எழுப்புகிறார். அவரது பாகமே அதிசயமாக இருக்கிறது. அவரை குழந்தைகள் உங்களிலும் சிலரே அறிவார்கள். தந்தை
காலன்களின் காலனாக இருக்கிறார். அவரது கட்டளையை ஏற்கவில்லை என்றால் தர்மராஜரிடமிருந்து அடி வாங்குவீர்கள். யாரிடமிருந்து சேவை பெறாதீர்கள் என்று தந்தையின் முக்கிய டைரக்ஷன். எனினும் தேக அபிமானத்திற்கு வந்து தந்தையின் கட்டளையை மீறுகிறீர்கள். நீ வேலைக்காரனாக இருக்கிறாய் என்று தந்தை சொல்கிறார். இங்கே சுகத்தை பெற்றால் அங்கே சுகம் குறைந்துவிடும். பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் பிறகு சர்வெண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. நாங்கள் சுதந்திரமாக இருப்போம் என்று சிலர் சொல்கிறார்கள். எனினும் சார்ந்து இருப்பது நல்லது என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் எல்லோரும் தந்தையை சார்ந்து இருக்கிறீர்கள். சுதந்திரமாக இருப்பதால் விழுந்து விடுகிறார்கள். நீங்கள் எல்லோரும் சிவபாபாவை சார்ந்து இருக்கிறீர்கள். முழு உலகமும் அவரை சார்ந்து இருக்கிறது. அதனால்தான் பதித்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். அவரிடமிருந்தே சுகம் சாந்தி கிடைக்கிறது. எனினும் புரிந்து கொள்வது இல்லை. இந்த பக்தி மார்க்க நேரத்தையும் கடந்தே ஆக வேண்டும். எப்போது இரவு முடியுமோ அப்போது தந்தை வருகிறார். அதில் ஒரு நொடி கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. நான் இந்த நாடகத்தை அறிந்து இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நாடகத்தின் முதல் இடை கடைசியே வேற யாரும் அறியவில்லை. சத்தியுக ஆரம்பத்திலிருந்து இந்த ஞானம் காணாமல் போய்விடும். இப்போது நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை அறிந்து இருக்கிறீர்கள். இதையே ஞானம் என்று சொல்கிறார்கள். மற்ற எல்லாம் பக்தி. தந்தையை ஞானம் நிறைந்தவர் என்று சொல்கிறார்கள். நமக்கு அந்த ஞானம் கிடைக்கிறது. குழந்தைகளிடம் போதையும் நன்றாக இருக்க வேண்டும். எனினும் ராஜஸ்தானி ஸ்தாபனை ஆகிறது என்பதையும் புரிந்து கொள்கிறார். ஒருவர் பிரஜையிலும் சாதாரண வேலைக்காரராகிறார். அவருக்கு கொஞ்சம் கூட ஞானம் புரியாது. அதிசயமாக இருக்கிறது. ஞானமும் மிக எளிதாக இருக்கிறது. 84 பிறவிகளின் சக்கரம் இப்போது முடிந்து இருக்கிறது. இப்போது நமது வீட்டிற்கு போக வேண்டும். நாம் நாடகத்தின் முக்கிய நடிகர்களாக இருக்கிறோம். முழு நாடகத்தையும் அறிந்து கொண்டோம். முழு நாடகத்தில் ஹீரோயின் நடிகர்களாக நாம் இருக்கிறோம். எவ்வளவு எளிதாக இருக்கிறது. எனினும் தலையெழுத்தில் இல்லை என்றால் என்ன முயற்சி செய்வீர்கள்? படிப்பில் அப்படி ஆகிறது. ஒருவர் பெயில் ஆகிறார். எவ்வளவு பெரிய பள்ளிக்கூடம்? ராஜஸ்தானி ஸ்தாபனையாக வேண்டும். இப்போது யார் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் படிக்கலாம். தாம் என்ன பதவி பெறுவோம் என்பதை குழந்தைகள் அறிய முடியும். எண்ணற்றோர் இருக்கிறார்கள். எல்லோரும் வாரிசாக மாட்டார்கள். பவித்திரமாக மாறுவது மிக கடினமாக இருக்கிறது. தந்தை எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். இப்போது நாடகம் முடிகிறது. தந்தையின் நினைவால் சதோ பிரதானமாக மாறி சதோ பிரதான உலகத்திற்கு எஜமானராக வேண்டும். முடிந்த அளவு நினைவில் இருக்க வேண்டும். எனினும் தலையெழுத்தில் இல்லை என்றால் தந்தைக்கு பதிலாக மற்றவர்களை நினைவு செய்வார்கள். உள்ளத்தை பிறரிடம் வைத்தால் அதிகமாக அழவும் நேரிடும். இந்த பழைய உலகில் உள்ளத்தை வைக்கக்கூடாது என்று தந்தை சொல்கிறார். இது அழிய வேண்டும். இது வேறு யாருக்கும் தெரியாது. கலியுகம் இன்னும் அதிக காலம் நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆழமான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் இந்த கண்காட்சி துரித கதியில் பிரஜைகளை உருவாக்கும் சாதனமாக இருக்கிறது. யாராவது ராஜா ராணியும் வருவார்கள். பலருக்கு சேவை செய்யும் ஆர்வம் நன்றாக இருக்கிறது. பிறகு ஒருவர் ஏழையாகிறார், ஒருவர் செல்வந்தராகிறார். பிறரை தனக்கு சமமாக மாற்றுகிறார். அதற்கும் பலன் கிடைக்கிறது. குருடர்களுக்கு ஊன்றுகோல் ஆக வேண்டும். அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். விநாசம் முன்னால் நிற்கிறது என்று மட்டும் சொல்ல வேண்டும். எப்போது விநாச நேரத்தை அருகில் பார்ப்பீர்களோ அப்போது உங்கள் விஷயங்களை கேட்பார்கள். உங்கள் சேவையும் வளர்ந்து கொண்டே போகும். இது சரிதான் என்பதை புரிந்து கொள்வார்கள். விநாசமாக வேண்டும் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் கண்காட்சி மேலா. சேவை வளர்ந்து கொண்டே போகிறது. முயற்சி செய்ய வேண்டும். ஏதாவது நல்ல அரங்கம் கிடைக்க வேண்டும். வாடகை கொடுக்கவும் நாங்கள் தயார். உங்கள் பெயர் இன்னும் பிரபலமாகும் என்று சொல்லுங்கள். அப்படி பலரிடம் அரங்குகள் இருக்கின்றன. முயற்சி செய்தால் 3 அடி நிலம் கிடைத்துவிடும். அதுவரை நீங்கள் சின்ன சின்ன கண்காட்சிகளை நடத்துங்கள். நீங்கள் சிவ ஜெயந்தி கொண்டாடினாலும் சத்தம் ஏற்படும். சிவ ஜெயந்தியை விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று நீங்கள் எழுதவும் செய்கிறீர்கள். சொல்லப்போனால் பிறந்த நாளை ஒருவருக்கு மட்டுமே கொண்டாட வேண்டும். அவரே பதித்த பாவனர். தபால் தலையும் உண்மையில் இந்த திரிமூர்த்திக்கு இருக்க வேண்டும். வாய்மையே வெல்லும். இதுதான் வெற்றி பெறும் நேரம். புரிய வைப்பவர் நன்றாக இருக்க வேண்டும். அனைத்து சென்டர்களிலும் யார் முக்கியமானவர்களோ அவர்கள் கவனம் கொடுக்க வேண்டும். இது திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி என நீங்கள் உங்கள் தபால் தலையை உருவாக்க முடியும். வெறும் சிவ ஜெயந்தி என்று சொன்னால் புரிந்து கொள்ள முடியாது. இப்போது குழந்தைகள் வேலை செய்ய வேண்டும். பலருக்கு நன்மை நடந்தால் எவ்வளவு லிஃப்ட் கிடைக்கும். சேவை செய்வதற்கு நல்ல லிஃப்ட் கிடைக்கிறது. கண்காட்சியால் அதிக சேவை நடக்க முடியும். பிரஜைகள் உருவாவார்கள் தானே. சேவை மீது எந்த குழந்தைகளுக்கு கவனம் இருக்கிறது என்று பாபா பார்க்கிறார். அவர்களே உள்ளத்தில் இடம் பிடிப்பார்கள். நல்லது.
இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. ஒருவேளை ஒரு முறை ஏதாவது தவறு நடந்தால் அதே நேரம் காதை பிடிக்க வேண்டும். மீண்டும் அதே தவறு நடக்கக்கூடாது. ஒருபோதும் தேக அகங்காரத்திற்கு வரக்கூடாது. ஞானத்தில் விற்பன்னராகி அகநோக்கில் இருக்க வேண்டும். 2. உண்மையான பிதா விரதையாக வேண்டும். உயிரோடு பலியாக வேண்டும். யாரிடமும் உள்ளத்தை வைக்கக்கூடாது. எந்த அறிவுகட்ட வேலையும் செய்யக்கூடாது. வரதானம். பிரிந்து இருப்பதற்கு சதா கால விடை கொடுக்கும் சிநேகி சொரூபமாகுக. எது சிநேகருக்கு பிடிக்குமோ அதுவே சிநேகம். காட்டுபவருக்கும் பிரியமாக இருக்க வேண்டும். இதுதான் சிநேக சொரூபம். நடப்பது, உண்பது, குடிப்பது, இருப்பது எல்லாம் சிநேகரின் உள்ளத்திற்கு பிடித்ததாக இருக்க வேண்டும். அதனால் எந்த எண்ணத்தை எழுப்பினாலும் எந்த செயலை செய்தாலும் முதலில் இது சிநேகர் தந்தையின் உள்ளத்திற்கு பிடித்ததா என்பதை யோசனை செய்யுங்கள். அப்படி உண்மையான சிநேகியாக மாறினால் நிரந்தர யோகி, சகஜ யோகி ஆவீர்கள். இந்த சிநேகி சொரூபத்தை சமான் சொரூபமாக மாற்றம் செய்தால் அமர் பவ என்ற வரதானம் கிடைத்துவிடும். அப்போது பிரிவிற்கு சதா கால விடை கிடைத்துவிடும். ஸ்லோகன். ஸ்வாவத்தை ஈஸியாகவும் முயற்சியை கவனம் நிறைந்ததாகவும் மாற்றுங்கள். உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். விதையில் எப்படி முழு மரமும் அடங்கியிருக்குமோ அப்படி எண்ண வடிவ விதையில் முழு விருட்சத்தின் விஸ்தாரம் கலந்திருக்க வேண்டும். அப்போது எண்ணங்களின் தடுமாற்றம் முடிந்துவிடும். இந்த கால உலகில் அரசியல் குழப்பம், பொருட்களின் விலையில் குழப்பம், கரன்சியின் குழப்பம், கர்ம சுமையின் குழப்பம், தர்மத்தின் குழப்பம் எல்லாம் அதிகமாகி கொண்டு போகின்றன. இந்த குழப்பங்களிலிருந்து தன்னையும் மாற்ற எல்லோரையும் காப்பாற்றுவதற்காக மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தும் பயிற்சி செய்து சகாஸ் கொடுக்கும் சேவை செய்து கொண்டே இருங்கள். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.